உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்த குடிகளே, நாம் இப்பொழுது முக்கியமான தலைப்பை ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது குருவுடைய வக்ரம். இந்த குரு பகவான் இருக்கின்றாரே, அவர் காலத்துக்கு எதிர்மறையாக அந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கணும். ஆனால் இந்த குருவானவர் இந்த 2022 எல்லாமே கால நேரத்திற்கு எதிர்மறையாகவே அவருடைய அமைப்புகள், கிரக அமைப்புகள் அமைந்து வருகிறது. ரொம்ப அதிவேகமாக பயிற்சி அடைந்து மீனராசிக்கு சென்று விட்டார். அதிசாரமாக போனவர் அங்கே தங்கிட்டார். 5 மாதங்கள் தான் கும்பராசியில் இருந்தார். இப்போ மீனராசிக்கு போயிருக்கக்கூடிய குரு பகவான் 20/7/2022 முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருக்கிறார். அதாவது உத்திரட்டாதி 4வது பாதத்தில் வக்ரகதி அடைந்து உத்திரட்டாதி 1வது பாதம் வரை வந்து அங்கிருந்து நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் மேலே போகிறார். அப்போ இந்த ஜூலை 20 நவம்பர் 16 வரை நடக்கக்கூடிய அந்த குருவுடைய வக்ரம் நிச்சயமாக அந்த குரு பகவான் மீனராசியை விட்டு வெளியே வரப்போவது இல்லை. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வக்ரம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் பின்னாடி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ராசிக்கு வந்துவிடும். ஆனால் இந்த இடத்துல அந்த குரு பகவான் வக்ரகதியிலே மீன ராசியை தாண்டப் போவது இல்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் உத்திரட்டாதி 1வது பாதத்தை தாண்டி வரப்போவது இல்லை. அப்போ மீன ராசிக்குள்ளே தான் வக்ரகதியை அடைந்து கொள்கிறார். அப்போ அதிச்சாரம் பெற்று வந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்து மீன ராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு தனித்துவமாக செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த வாராகி தேவியின் ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அதற்கான இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ராசிக்கு சென்று விடுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? கண்டிப்பாக யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ தனுசு ராசிக்கு நல்லது நடக்கணும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல சிரமங்களையும் பல கஷ்டங்களையும் வெளியில் சொல்லாமல் ரொம்ப கௌரவமாக அனுபவிச்சுட்டு வரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். எவ்வளோதான் உதவாங்கினாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அடி வாங்கினாலும் வெளியில் வந்து எனக்கு ஒன்றும் வலிக்கலையே, அப்படியா அவ்வளோ சத்தமாவா கேட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழக்கூடியவர்கள் அந்த தனுசு ராசி. ஏன்னா குரு இல்லையா, எப்பவும் ஒரு உயர்ந்த ஸ்தானம், எதிலும் தலைமை பொறுப்பு. எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு சேர் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக இருக்கணும், கால் மேல் கால் போட்டு உட்காந்துக்கணும். அந்த தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அந்த ஒரு தன்மானம், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு இமேஜ், இது தனுசு ராசிக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது அவங்களுடைய அந்தஸ்து, அவ்வளோதான். அது அவங்களுக்கான கொடுப்பனம், பிராப்தம். ஆகையினால இதில் தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்ச நாளாக தடுமாற்றம் உள்ளது. கொஞ்ச நாளாக இல்லை, கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷமாக 7.5 சனியில் கூட நாங்கள்லாம் ரொம்ப பெருசாக எனக்கு பாதிப்பு வரலைங்க சார், நான் தப்பிச்சுலாம் வந்துட்டேன். பட் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக ரொம்ப சந்திக்காத விஷயங்களை எல்லாம் நான் சந்தித்து வருகிறேன்.
எதிர்பார்க்காத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, ஜெயில் தண்டனை, விசாரணை, என்கொயரி, துறை ரீதியான என்கொயரி, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பது, வீண்பழியை சுமத்துவது, இன்னொருத்தரை செஞ்ச தப்புக்கு நாம் போய் பதில் சொல்கிறது, இன்னொருத்தரை வாங்கின கடனை நாம் போய் அடைக்கிறது, இப்படி பல விஷயங்களை இந்த தனுசு ராசி என்பர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கு தான் நான் சொன்னேன், மற்ற ராசிகளை விட இந்த தனுசு ராசிக்கு கூடுதலாக இந்த குரு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா அவர் தானே ரெஸ்பான்சிபிள், அவர் தானே வீட்டுக்கு அதிபதி, அந்த ஹவுஸ் ஓனரே இந்த குரு தானே. இந்த குரு தானே ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். ஏன்னா அந்த தனுசு ராசி என்பர்கள் நிறைய இடங்களிலே நம்பி ஏமாந்திருக்கிறார்கள், ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் அலட்சியமாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை. எப்படி இவங்க ஏமாந்திருக்கிறாங்கன்றது உண்மையோ அதே போல் பல இடங்களில் பல நேரங்களிலே இந்த தனுசு ராசி என்பர்கள் இதை நம்மளை மீறி போகாது, நம்மளை மீறி இது என்ன நடந்துரும் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாகவும் இருந்திருக்கிறார்கள். அதனாலேயும் துன்பங்கள் நேர்ந்திருக்கின்றது. அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அல்லது என்கொயரிஸு, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, மாந்திரிக தோஷங்கள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உடல் ஆரோக்கிய குறைவுகள், ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, கனாமனான எக்ஸ்பென்சஸ், வீண் விரயங்கள், வண்டி வாகனங்கள், விபத்துக்கள், மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், பிரிவுகள், இப்படி பல வகையில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பாதிக்கப்பட்டு, இதெல்லாம் ஒருத்தருக்கே நடக்குமானா இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் இருந்திருக்கும். ஆமாம் சாமி, நீங்கள் சொல்வது அப்படியே கரெக்டு, எனக்கு அப்படி தான் சாமி இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு பொருந்துதா? அப்போது இந்த குருவுடைய வக்ரம் இந்த தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகிறது? காரணம் என்னென்னா, இப்போ ஏதோ குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது கேந்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். கேந்திரம் ஏறி இருக்கிறார்னு சொன்னால் அது தனுசு ராசிக்கு ஒரு பலம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ராசிநாதன் கேந்திரம், அதுவும் ரெண்டாவது கேந்திரத்தில் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார், அது ஒரு தனிச்சிறப்பு, அது ஒரு சிம்மாசனம் மாதிரி. அது அந்த சிம்மாசனத்திலேருந்து கீழே இறங்கி பின்பக்கமாக போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இந்த தனுசு ராசிக்கு ஏதேனும் மாற்றங்கள் நிகழுமா? மாற்றங்கள் நிகழும் என்று சொன்னால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? அது ஏற்றமாக இருக்குமா, இறக்கமாக இருக்குமா, மாறுபடுமா என்பதைத்தான் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில்துறை எப்படி இருக்கும் நாம் அதை பார்த்துருவோம். தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், வீட்டிலே வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், கடை நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், எனிவன், டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு ஷோரூம்ஸு, 2-வீலர் 4-வீலர் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், மார்க்கெட், அதே போல் ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 100 பேர், 250 பேர், 300 பேர், 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனி, மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிப்காட்டு, அது மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, இப்போ எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி தான். அதே போல் எக்ஸ்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸ், அந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள், அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது குருவுடைய வீடு. ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு,
ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த துறை செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்மந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஆடிட்டர்ஸ். ஃபைனான்ஸ்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆடிட்டர்ஸ் வந்துடணும். அதே போல் அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா செக்டர், அதே போல் எஜுகேஷன் செக்டர், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இதை சொன்ன எந்த மாதிரியான எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட்ஸ், பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ரோட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸ், அதெல்லாம் ஒப்பந்தம் அரசாங்கத்தில் ஒப்பந்தம் எடுத்து செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ், குவாரிஸ், டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், பில்டர் மெயினாக. அப்போ இதில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னதான் நீங்கள் 3வது பாவத்தை நோக்கிய பயணமாக இருந்தாலும் அவர் 4ல் தான் இருக்கார். அப்போது தொழில்துறையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது, கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்கள். இப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன சொல்ல முடியும்னா, இதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மை நடைபெறவும் வாய்ப்புகள் உண்டு. ஜாதக பலம் இருந்து ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்குமே, ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சாமி நான் தனுசு ராசி சாமி, நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நான் ஒரு 1 கோடி ரூபா போட்டிருக்கேன், ஒரு பிஸ்னஸில் போட்டிருக்கேன், எனக்கு எப்படியாவது வரணும், இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் தாமதமாகக்கூடிய வேலைகளெல்லாம் சீக்கிரம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதா? அப்போ டிலே ஆகக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இது எப்படி இருந்தாலும் ஓகே தான். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு போகக்கூடிய அதிக நபர்களிலே தனுசு ராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். காரணம் என்ன? 5 ராகுவுடைய தொடர்பு வருது. அப்போது அதிகமான வெளிநாட்டு பிரயாணங்களை, வெளி மாநிலங்கள், சென்னையில் இருப்பாங்க புனேக்கு போவாங்க, சென்னையில் இருப்பாங்க டெல்லிக்கு உத்தரகாண்டுக்கு போவாங்க, வெளி மாநிலங்களுக்காகது செல்வாங்க. இல்லை ஒரு மியாமியில் இருப்பாங்க, அங்கேருந்து வேறு ஏதாவது நியூசிலாந்து போவாங்க, இல்லை கனடா போவாங்க, அது மாதிரி தான் ஒன்று, அங்கேயே ஜம்ப் பண்ணிப்பாங்க. இடமாற்றங்கள் உண்டு, அப்படி சொல்லிக்கலாம். அதை வேலை வாய்ப்புகளிலே பணி உயர்வும், ப்ரமோஷனோட கூடிய டிரான்ஸ்ஃபர் இது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இன்க்ரிமெண்ட்ஸ், டெவலப்மெண்ட் கிடைக்கும், ஜாபில் டெவலப் ஆகும். அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் ஜாப் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபிள்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்களால் வரக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாம் ரெட்டிஃபை ஆகும், கிளியர் ஆகும், குறையும். அதோடு மட்டுமல்ல, என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, நல்லா பேசியிருந்தார் சமயம் என்கிட்ட சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அதே போல் நானும் ஒருத்தரும் அவன் நல்லா பழகிட்டு இருந்த சாமி, வேலை செய்கிற இடத்துல, பழகக்கூடிய இடத்துல, படிக்கக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, சமுதாயத்தில் பழகிட்டு இருந்த சாமி இப்போ பேச மாட்டேங்கிறாங்க திடீர்னு. அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் ரீசைக்கிள் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வு, சிஇஓ, டைரக்டர், சேர்மன், சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, எல்லாம் பெரிய பெரிய ரேங்க்கு, பதவி உயர்வுகள் கிடைப்ப வாய்ப்புகள் உண்டு. இப்போ எனக்கு நான் ட்ரை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ண வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி முக்கியம்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், அதுதான் முக்கியம்.
அப்போ உங்களுக்கு சரியான குரு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்ல நேரம், 1000 நல்ல நேரம் இருந்தாலும் நீங்கள் போய் ஒரு குருவை கைப்பிடிக்கணும். அந்த குரு உங்களை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகணும். நம்பிக்கை, வழிகாட்ட ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல அரசியல் தலைவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதுதான் நீங்கள் அதிசயம் நடக்க போகுது. நடக்கவே நடக்காது, அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்ச அந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துடும். அது நன்மையோ தீமையோ நீங்கள் நினைக்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். அரசியல் மாற்றங்கள் நிகழும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்டதோ அல்லது கௌரவ பிரச்சனையோ, இமேஜ் ப்ராப்ளமோ, நேம் ஸ்பாயில் ஆகிறதோ அல்லது பணங்காசு சம்மந்தப்பட்டதோ, சேவிங்ஸ் சம்மந்தப்பட்டதோ அல்லது ரைடு அல்லது சிறை தண்டனை சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டதோ அல்லது எதிர்கட்சிகளுடைய அந்த தொந்தரவோ, அரசியல் அதிகாரமோ ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் சரி செஞ்சுக்கிற நல்ல நேரம் வருது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கட்டாயம் இந்த நேரத்தை பயன்படுத்தி சரி செய்து கொள்ளுங்கள் அரசியல் நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள். சினிமாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே இந்த 5 மாதங்களும் ஒரு அற்புதமான மாதம். சினிமா துறையில் எத்தனையோ அன்பர்களை நம்ம பார்க்குறோம். ப்ரொடியூசர்ஸ் பார்க்குறோம், ஆக்டர்ஸ் பார்க்குறோம், சிங்கர்ஸ் பார்க்குறோம். இப்போ சினிமா துறையை பொறுத்தவரையிலே தனுசு ராசி என்பவர்களே இந்த 5 மாதங்களும் குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும், பயம் வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது, நல்ல வளர்ச்சி அமையப்போகுது தனுசு ராசி என்பர்கள். அப்போ முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி கை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே, சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பிள்ளைங்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் தான் அந்த நேம் ஸ்பாயில் ஆகுது, குடும்பம் ஸ்பாயில் ஆகுது. அதே போல் கணவன் மனைவி பிரிவு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு, மனக்கசப்புகள், நிறைய இடங்களில் அந்த மாந்திரிக தோஷங்கள், அதனால் பிரித்து கூட்டு போகிறது, இப்படிலாம் நிறையவே நடக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ தம்பதிகள் வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் ஏராளம். ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த காதலர்கள் சேரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே அது முதல் திருமணம், 2வது திருமணம், வயோதிக திருமணம், ரொம்ப லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜே ரொம்ப லேட்டாக பண்ணுறது, தேர்ட் மேரேஜே ரொம்ப லேட்டாக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா திருமணங்கள் கைகூடும், ஒன்றும் குறையில்லை. திருமணங்கள் நல்ல முறையில் நடைபெறும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே ஆண் பெண் இருவரும் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் பல நேரங்களிலே சொல்வது உண்டு. அது ஒருத்தர் மேலே மட்டும் நம்ம பழி போடுறது சரியாக இருக்காது, குற்றம் சுமற்ற முடியாது. ஆகையினால் அந்த குழந்தை பாக்கியம் கைகூடும், அதுக்கு இருவருடைய ஜாதகமும் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.